ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக் டூ லீட் கோட் ப்ரோக்ராமை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல என்னன்னா ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேயோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்னன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். என்ன மேக்ஸிமம் ப்ராஃபிட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 7க்கு பை பண்றேன் ஒரு ஸ்டாக்கை, அது 1க்கு நான் செல் பண்றேன். அப்படி பண்ணா எனக்கு என்ன லாஸ் தான் ஆகும். ஸோ இதை நம்ம கவுண்ட் எடுத்துக்க மாட்டோம். இங்க பாருங்க, நான் 1க்கு இந்த இதுல வந்து நான் 1க்கு ஸ்டாக் வாங்குறேன், 5க்கு விற்கிறேன். ஸோ இங்க எனக்கு 4 வந்து ப்ராஃபிட். அதே மாதிரி இங்க நான் 5க்கு விற்கிறேன், 5க்கு வாங்குறேன், 3க்கு விற்கிறேன். இது லாஸ் தான். ஸோ அடுத்த இண்டெக்ஸ் வரும். 3க்கு வாங்குறேன், 6க்கு விற்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 4 இங்க இருந்துச்சு. இது ஒரு 3 பிளஸ் 3 7 ஆயிடுச்சு. அடுத்து நான் 6க்கு வாங்குறேன், 4க்கு விற்கிறேன். இதுவும் லாஸ் தான். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 4 பிளஸ் 3 7. அவ்வளவுதாங்க இந்த ப்ராப்ளம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். 1க்கு வாங்குறேன், 2க்கு விற்கிறேன்னா இங்க எனக்கு பிளஸ் 1 1 வந்து லாபம். ஓகேங்களா? அதே மாதிரி 2க்கு வாங்குறேன், 3க்கு விற்கிறேன், இங்கேயும் 1 லாபம். ஸோ டோட்டலா 2. பின்ன 3க்கு வாங்குறேன், 4க்கு விற்கிறேன், இங்கே 3. 4க்கு வாங்குறேன், 5க்கு விற்கிறேன். ஸோ டோட்டல் 4. டோட்டல் ப்ராஃபிட் வந்து 4. இது எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த அரேயை வந்து எடுத்துக்கிறேன். வாங்க ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இது அரே. நான் ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு ஒரு வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அடுத்து டோட்டல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 0ன்னு. டோட்டல் ப்ராஃபிட் டைரக்ட் தேவையில்லை, நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணல. நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து நான் அரே ஐட்ரேட் பண்றேன். I ஈக்குவல் டு 0, அரே லென்த் -1. எதுக்குன்னா நான் லென்த் -1 லாஸ்ட் இண்டெக்ஸ். இப்போ இது எப்படின்னா நான் கம்பேர் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் அதுக்கு அடுத்து இருக்கிற இண்டெக்ஸையும், அடுத்து நான் அந்த இண்டெக்ஸையும் அதுக்கு அடுத்து இண்டெக்ஸ். இப்போ நான் இந்த எலிமெண்ட்டுக்கு வந்தேன்னா அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அடிக்கும், ஏன்னா அடுத்த இண்டெக்ஸ் இல்லை. ஸோ அதனால நான் லூப்பை வந்து அரே லென்த் -1 வரதான் லெஸ் தென் அரே லென்த் -1 வரதான் ஐட்ரேட் பண்ணல. அதாவது இந்த இது வரதான் நான் ஐட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கண்டிஷன் I பிளஸ் பிளஸ். ஸோ இங்க நான் கண்டிஷன் செக் பண்றேன். என்னன்னா அரே ஆஃப் I கிரேட்டர் தென் அரே ஆஃப் I பிளஸ் 1. அதாவது 7 விட 7 வந்து நெக்ஸ்ட் இண்டெக்ஸை விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா நான் அது பார்க்கவே தேவையில்லை, டைரக்டா நான் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா அது லாஸ் தான். எனக்கு தேவை ப்ராஃபிட்டோட கவுண்ட் மட்டும், டோட்டல் ப்ராஃபிட் தான். அதனால என்னங்கிறேன், இங்க பாருங்க 7 கிரேட்டர் தென் 1. ஸோ இந்த கேஸ்ல கண்டிப்பா எனக்கு லாஸ் தான். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த லூப்பை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அப்போ I வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1ங்கிறப்போ இங்கே பாயிண்ட் ஆகும். இந்த கேஸ்ல பாருங்க 1 1 கிரேட்டர் தென் 5. இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும், ஏன்னா 1 லெஸ் தென் 5. அப்போ இந்த கேஸ்ல நமக்கு ப்ராஃபிட் தான். அப்போ நான் எவ்வளவு ப்ராஃபிட்னு கண்டுபிடிக்கிறேன். 5 மைனஸ் 1, ஸோ ஈக்குவல் டு 4. சரியா? டிஃப்ல வந்து நான் வந்து 4ன்னு ஸ்டோர் பண்ணிடுறேன். அந்த டிஃபை வந்து நான் மேக்ஸ்ல பிளஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ்ல ஆல்ரெடி 0 இருக்கு. 0 பிளஸ் 4 ஈக்குவல் டு 4. மேக்ஸ்ல இப்போ 4 ஸ்டோர் ஆயிடும். அடுத்து I வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 5 இருக்கு. ஸோ 5 கிரேட்டர் தென் நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 3 இருக்கு. இந்த கேஸ்ல லாஸ் தான். ஸோ கண்டினியூ ஆயிடும். இங்க வந்து கண்டினியூ ஆகி I வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 3 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 3 கிரேட்டர் தென் 6 பாக்குறேன். இந்த கேஸ்ல பாருங்க 3 கிரேட்டர் தென் 6 கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஸோ எல்ஸுக்கு வரும். எல்ஸுக்கு வந்து 6 மைனஸ் 3, 6 minus 3, which means 3. ஆல்ரெடி மேக்ஸ்ல வந்து 4 இருந்துச்சு. இப்போ 4 plus 3 7 ஸ்டோர் ஆயிடும் மேக்ஸ்ல. அடுத்து I வந்து 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 4ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 0 1 2 3 4 6 இருக்கு. ஸோ 6 கிரேட்டர் தென் 4 பார்க்கும். இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஸ்கிப் ஆயிரும். அடுத்து லூப் வந்து 5 ஆகும். 5 லெஸ் தென் 5ங்கிறப்போ இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அடுத்து லூப் விட்டு வெளியே வந்துடும். நமக்கு மேக்ஸ் வந்து 7 ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேங்களா? நம்ம இது ரன் பண்ணி பார்ப்போம்.
ஸோ கேஸ் அக்செப்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.